அவங்க கதை எழுதும்போது அக்கா பையனை வச்சு எழுதுனாங்க. அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல் வருது. மெடிக்கல் கிரைம் தான் முழுக்க ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. மேஜர் ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சின்ன படம் அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு நியூ கம்மருக்கு ஒரு நல்ல லீட் ரோல் கொடுத்து ஃபைட்டு கிளைமேக்ஸில் அவரை வச்சு முடிச்சிருக்காங்க. சாங்ஸ் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான். சாங்ஸ் எதுவுமே இல்லை. ராட்சசன் மூவியை தாண்டியே இருக்கு. இட்ஸ் அ டார்க் ட்ரூத். மார்க் ஆண்டனி மார்கன் தர்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் ஹீரோனியாக மட்டும் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு தனி ஃபேன்ஸ் பேஜே இருக்குது, ரொம்ப பிடிக்கும் உங்களை. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது என்னடா கம்பி கட்டுறது கதையெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரே ஒருத்தர் தான் செட் ஆகல. படத்தில் யார் செட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான். உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நான் இதுதான் சொல்லிடுறேன், படம் நடிக்காது, மியூசிக்கே பிரம்மாண்டமாக போடுறீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆக்டிங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. எல்லாத்துலேயுமே தான் இருக்குது இல்லையா ரேசிசம்ன்றது. அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. இதுலேயும் இருக்குது. அது காமிச்சிருக்காங்க, நடக்கிறது காமிச்சிருக்காங்க. ஓவரால் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இட்ஸ் அ டார்க் ட்ரூத். அவுட் ஆஃப் 10 9 தரலாம் சார். நல்லா இருக்குது சார். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, த்ரில்லிங்காக போகுது, விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மூவி நல்ல ஒரு கம்பேக் சார். ஆஃப்டர் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு கம்பேக். சூப்பராக இருக்குது. ஆமாம் சார். மெடிக்கல் கிரைம் தான் முழுக்க ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பிரிகேடா நடிச்சிருக்கிறாங்க. டீச்சர் டு போலீஸ். டீச்சர் அதுலேயும் ஒரு சாஃப்டான டீச்சர், இதுலேயும் ஒரு சாஃப்டான போலீஸ் தான். ரெக்கார்டான கேர்லாம் கிடையாது. நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு பெருசாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது படம். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பார்க்கலாம், நல்லா இருக்குது படமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். 5க்கு 5 கொடுக்கலாம், நல்லா இருக்குது படம். த்ரில்லராக இருக்குது. பார்க்கலாம். த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா வாட்சபிள் தான். உங்களுக்கு போகிறதே டைம் போகிறதே தெரியாது. கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக தான் போகும், பார்க்கலாம். பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் நியூ கான்செப்டாக இருந்துச்சு படம், பார்க்கலாம். 8. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கண்டென்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. படம் ஏதோ லேக் இல்லாமல் தான் போகுது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சீரியஸாக ஒரு குட் ஃபிலிம் தான். தமிழ் படத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் இது ஒரு நல்ல படம், பார்க்கலாம், ஷிவராக பார்க்கலாம். ட்விஸ்ட்டு பெருசாக இல்லைனாலும் சின்ன படம் டீசெண்டாக குட் ஃபிலிம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருக்குது. சின்ன படம் அழகாக எடுத்திருக்காங்க. எப்படின்னா கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம், பட் அதை விட நல்லா இருந்துச்சு படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருக்குது. அதை விட தர்ஷன் ஆக்டிங் இன்னும் நல்லா இருக்குது. ஒரு நியூ கம்மருக்கு ஒரு நல்ல லீட் ரோல் கொடுத்து ஃபைட்டு கிளைமேக்ஸில் அவரை வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல ட்விஸ்ட்டு. பேக்ரவுண்ட் கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்கும், பட் மிடில் அவ்வளோ ஆவரேஜாக இருக்கும். பட் டீசன்ட் குட் ஃபிலிம் தான். வந்த படத்தில் இது ஒரு நல்ல படம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ரோல், பட் அவங்களுக்கு பெருசாக ரோல் கொடுக்கல. ஏன்னா விஜய் ஆண்டனி தான் மொத்தமாக லீட் பண்ணார். பட் போலீஸாக பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட அவர் கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க, டேலி பண்ணியிருப்பாங்க அவங்களோட ரோல். நல்ல கம்பேக்காக இருக்கும். பட் அதை விட தர்ஷன் லைஃப்க்கு அடுத்த ரோல் போகிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். இந்த படத்தில் பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான், பட் அதுவும் விஜய் ஆண்டனி கூட இல்லை, தர்ஷன் தான் ப்ளே பண்ணியிருப்பாப்புல. அது ஒரு லவ் ஸ்டோரியை காட்டுறதுக்கான பாட்டு. ஸோ பெருசாக இருக்கு. ஆஃப்டர் ராட்சசன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்டிக் கலந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது மூவி. சாங்ஸ் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான். சாங்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு சிக்னேச்சர் சாங் ஒன்று எதிர்பார்த்தோம், பிச்சைக்காரன் 2 பிச்சைக்காரன் இதில் வர மாதிரி எதிர்பார்த்தோம். சாங்ஸ் அந்த மாதிரி இல்லை, பட் அப்படி முழுக்க ஒரு த்ரில்லிங்காக இருக்குது படம். நல்லா இருக்குது. ராட்சசன் மூவியை தாண்டியே இருக்கு. இட்ஸ் அ டார்க் ட்ரூத். இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. வெள்ளையாக இருந்தால் ஆபத்து, கருப்பாக இருக்கிறது நல்லது. அதுதான் சொல்கிறேன். நல்லா இருக்குது சார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு, நல்லா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் டு டைரக்டர் லியோ. மார்க் ஆண்டனி மார்கன் ப்ரோ. விஜய் ஆண்டனி படம் நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் ப்ரோ. இன்னைக்கு ஃப்ரெண்டு கொடுத்தானே நான் வந்தேன். ஆனால் படம் நல்லாவே இருந்தது. அவரோட ஆக்டிங் நல்லா தான் புரியல ப்ரோ. மெடிக்கல் கிரைம் பற்றிலாம் நிறைய எடுத்திருக்காங்க, அதில் எப்படி ப்ரோ அதெல்லாம் நான் பார்க்கல ப்ரோ. ஆனால் அந்த படம் அந்த மெடிக்கல் கிரைம்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருந்தது. அதுவும் படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி படம் எப்படின்னா ஒரு விறுவிறுப்பாக போகுது. நம்ம எல்லா படத்தில் வந்து ஒரு வில்லனை வந்து ஒரு லேடிஸ் ஜென்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு லேடியை வந்து ஒரு வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து எந்த படத்தில் மாதிரி காட்டல. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது படம் பார்க்குறது. ரொம்ப எப்படி சொல்கிறோம், நாடாக போகுது அடுத்த சீன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுமாதிரி பவி டீச்சர் தான் ஒரு ஹீரோனியை தான் பார்த்துனாங்க. ஆனால் படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு போலீஸ் சைடோட பண்ணியிருக்காங்க. தர்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் ஹீரோனியாக மட்டும் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா ஒரு தனி ஃபேன்ஸ் பேஜே இருக்குது, ரொம்ப பிடிக்கும் உங்களை. படம் நல்லா இருக்குது. நான் பாட்டு எதிர்பார்த்தேன். நான் பாட்டு மட்டும் 2 பாட்டு மட்டும் தான் இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக பாட்டு இல்லை. ஓகே, குடும்பமாக படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். மெடிக்கல் கிரைம் பற்றிலாம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா மெடிக்கல் கிரைம் பற்றி ஆமாம் காமிச்சிருக்காங்க. ஆமாம், மெடிக்கல் கிரைம் பற்றி காமிச்சிருக்காங்க. அதுமாரி வந்து ஒரு ஆமை வந்து ஒரு வீடியோவில் போயிடுச்சுன்னா அந்த ஊட உருப்படாது, அந்த இடமே நாசம்
மாசமாக போகணும்னு நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம். ஆனால் அந்த படத்தில் வந்து ஆமையே வந்து வில்லன் வீட்டில் சொல்லுறாப்புல அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த சீன் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். 10க்கு ஒரு 8 தரலாம்ண்ணா. மார்கன் படம் ஆக்சுவலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். த்ரில்லர் ப்ளஸ் சூப்பர் நேச்சுரல் மூவி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த ஒரு படம் த்ரில்லர் அப்படின்னா எல்லாமே ராட்சசனோட வந்து கம்பேர் பண்ணி இந்த மாதிரி தான் படம் இருக்கணுன்ற அந்த ஒரு பேட்டர்னில் வந்து போவோம். படத்தை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். பட் இந்த படத்தில் டைரக்டர் நல்லா கிளியராக என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்த கடவுள் சித்தர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒரு த்ரில்லரோட மர்ஜ் பண்ணி ஒரு நார்மல் தமிழ் மூவியில் இல்லாத ஒரு பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது வந்து சூப்பராக அந்த படத்துக்கு வந்து கிளிக் ஆகிருக்கு. இனிஷியலாக ஒரு 10 to 15 minutes என்ன நடக்குது அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ கொலைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அங்கே வந்து நமக்கு விஜய் ஆண்டனி உள்ள வருவார். ஓகே, விஜய் ஆண்டனி வந்தோடனே படத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியே கொண்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து யோசிப்போம். பட் அது கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், ஒருத்தரை பிடிப்பார், இவன் தான் வில்லன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutesலேயே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இவன் தான் வில்லன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் விஜய் ஆண்டனி படம் வந்தோம். ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ண படம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும், அவ்வளோ இருக்கா சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் விஜய் ஆண்டனி இந்த படம் வந்து உண்மையான சொல்லிட்டு நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போர் அடிக்க வைக்காது. கொடுத்த காசுக்கு வர்த்தான படம். இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரே இது கிடையாது. அவர் ஹீரோன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ஹீரோவே இல்லை. அவர் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் வந்து விட்டு கொடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அக்கா பையன் சொல்லிட்டு அவர் மொத்தமாக விட்டு கொடுத்துடலான்ற நான். இருந்தாலும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கா அத்லெட் மாதிரியே இருக்காரு, ஸ்விம்மர் மாதிரியே இருக்காரு. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் டேரக்டர் வந்து பக்கா பின்னி எடுக்கிறாப்ப. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் ஒரு எடிட்டராக வந்து டேரக்டராக வந்திருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தோன்னா அந்த வில்லன் கேரக்டர் வரும் சஸ்பென்ஸு, அதுக்கும் ஒரு முக்கியமான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறோம், தாராளமாக வந்து பார்க்கலாம். உங்களை வந்து விஜய் ஆண்டனி சார் இந்த வாட்டி காப்பாற்றுவார். ஆனால் விஜய் ஆண்டனி சார் ஹீரோவான்னு கேட்டால் கிடையாது. அவர் சும்மா சைடில் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். க்ரைம் த்ரில்லரோட உங்களுக்கு ஒரு ஜானர் ஃபுல்லாகவே படம் முழுக்கவே போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருக்கும். அங்கங்கே வந்து வேறு ஜானரில் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அமானுஷ்யம் மிஸ்டாலிக்கலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில சித்தர்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி ஒரு இடமா ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், கொஞ்சம் லவ் சீனு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போன மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ. அது வந்து எனக்கு என்னென்னா ஒரு கதை நகர்ந்துட்டு இருக்கும்போதே வேறு கதையில் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு கிரைம் வந்து இவ்வளோ கண்டினியூ பண்ணி அழகாக இது பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு படம்னாலே ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது என்னடா கம்பி கட்டுறத கதையெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் அந்த இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை இருக்கலாமோங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள ஒரு வரும் பார்த்திங்களா, அந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னே சொல்லலாம். எனக்கே அந்த டவுட் வந்தது, ஒருவேளை இருக்கலாமோ, இந்த மாதிரி அமானுஷம்லாம் இருக்குமோ, இந்த மாதிரி சக்தியெலாம் நிறைய பேருக்கு இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கடைசியாக கொடுத்த கிளைமேக்ஸ். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போயிட்டே இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன், ஒரு விஷயம் இதாகுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அந்த ஒரு இது இல்லாமல் டோட்டலாக ட்விஸ்ட்டே வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு படம் வெளில வரும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் வந்து கிளைமேக்ஸில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக விஜய் ஆண்டனி சார் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லுவேன். மார்கன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர். அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு பணம் இருக்கும். ஸோ அதை கொன்னது யார், விஜய் ஆண்டனி போலீஸ், அதை எப்படி ட்ராக் பண்ணுறாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. இதில் வந்து இன்னொரு பையன் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு அமானுஷ்ய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த சக்தியை யூஸ் பண்ணி இவர் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து விஜய் ஆண்டனி இந்த கொலை எப்படி ட்ராக் பண்ணுவாருங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அந்த டைமில் அந்த பையனோட ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் லென்த்தாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. லென்த்தாக காமிச்சது வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கதை விட்டு வெளில இழுத்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்த சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் திரும்ப நல்லா போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் உண்மையிலேயே பிரில்லியன்ட், எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப அருமையாக செகண்ட் ஆஃப் போச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அமானுஷ்ய சக்தி இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கிளைமேக்ஸ் யார் கொலை பண்ணாங்கிறது தான் ஒரு கிரைம் த்ரில்லருக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை த்ரூ அவுட்டாக காமிச்சிட்டு ஆடியன்ஸு கெஸ் பண்ணாத அளவுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வில்லன் இல்லை, இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். கடைசி வரையும் வில்லன் யாருன்னே சொல்ல
மாட்டாங்க. பட் கிளைமேக்ஸோட அந்த ஒரு 5 நிமிஷம் அப்போ தான் வில்லனோட தான் ட்ராவல் ஆகிருப்போம். பட் கடைசியாக அந்த ஒரு 5 நிமிஷத்தை அப்போ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், ஒரு போர் தொழில் எப்படி, ஒரு ராட்சசன் எப்படி, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமோ அந்த மாதிரி இந்த ஒரு படமும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம். கிரைம் த்ரில்லர் ஜானர் லைக் பண்ணுறவங்க ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்லாவே எடுத்திருக்காங்க. இதில் ஒரே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் என்னென்னா, யார் கொலையாளின்றதை லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. லாஸ்ட்டில் அவங்களே ரிவீல் பண்ணும் போது தான் இவங்க தான் கொலையாளியான்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் வேணும் உண்மையிலே கிரைம் த்ரில்லருக்கு. நம்மளே இவன் தான்டா கொலை பண்ணியிருப்பான்னு கெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் தான் கொலை பண்ண மாதிரி காட்டினாலும் படம் வேஸ்ட்டு. அப்புறமா நம்மளுக்கும் டிரெக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யார் கொலையாளின்றதை சஸ்பென்ஸாகவே எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் முடிச்சிருக்காங்க. அதில் அந்த வகையில் நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன் என்டையர் டீமை. இந்த படத்தில் வந்து ஒரே ஒருத்தர் தான் செட் ஆகல படத்தில். யார் செட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனி இந்த கேரக்டருக்கு செட் ஆகுறாரானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம விஜய் ஆண்டனி சாரோட ரத்தம் கொலை படம்லாம் பார்த்துருக்கோம். அவருக்கு அந்த போலீஸ் ரோலோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த அஃபிஷியல் ரோலோலாம் பார்த்தீங்கன்னா அவர் முக பாவனைக்கு செட் ஆக மாட்டுது. எக்ஸ்பிரஷனே இல்லாத ஃபேஸ் அவருது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரு. அங்கே ஒரு கொலை நடக்குது, இங்கே ஒரு கொலை நடக்குதுன்னு போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மூஞ்சில் அந்த ஒரு பயத்தையோ ஒரு டென்ஷனையோ காட்டினாதான் நான் வந்து சீட் எஜ்ஜில் உட்கார முடியும். அங்கே மனுஷனே ஜாலியாக இருக்கிறாரு, அப்புறமா நான் எங்கள் சீட் எஜ்ஜில் உட்கார முடியும். ஸோ அவருக்கு இந்த ரோல் செட் ஆகுதான்னா செட் ஆகல. பேக்ரவுண்ட் மியூசிக்கு சூப்பராக போட்டிருக்காரு விஜய் ஆண்டனி சார். உண்மையிலே படம் நடிக்காதீங்க. உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் நான் இதுதான் சொல்லிடுறேன், படம் நடிக்காது. மியூசிக்கே பிரம்மாண்டமாக போடுறீங்க. இதுலேயே கூட ஒரு கொலை நடக்கும் போதோ ஒரு வில்லனை காட்டும் போதோ அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு எட்ஜில் உட்கார வைக்குது. அந்த பையன் இருக்கான் பாருங்க, ஒரு பையன், அவன் சூப்பராக நடிச்சிருக்கான். நல்ல ஸ்கோப் இருக்குது. அவங்க ரிலேஷன் இப்போ தான் சொன்னாங்க, நல்ல ஸ்கோப் இருக்குது. வில்லன் ரோலில் வந்து அது சொல்லக்கூடாது, ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான படமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃபேமிலி ட்ராமா, மாமன் மாதிரி மாமன் மச்சா உறவு அப்படிலாம் வந்து எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ படம் வந்து ஓடிடியில் உட்காந்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில் வந்து இந்த படம் வந்து வந்திருக்குது. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா மைனை வச்சு நீக்குன்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ என்னமோ ட்ரை பண்ணார். சாங்கு கூட பார்த்தீங்கன்னா வாசமாக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஹீரோயின்லேருந்து எல்லாமே செட்டப் ஆனாலும் அந்த படம் வந்து எந்திரிக்கல, உங்களுக்கே தெரியும். அதே விஜய் ஆண்டனி வந்து அவங்க அக்கா பையனுக்கான இந்த படத்தை எடுத்திருக்காரு. விஜய் ஆண்டனிக்கான இந்த படத்தை எடுக்கல. ஏன் அப்படின்னா விஜய் ஆண்டனிக்கு ஹீரோயின் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனி பையன் அக்கா பையனுக்கான எடுத்ததுனால அவங்க கதை எழுதும் போது அக்கா பையனை வச்சு எழுதுனாங்க. அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல் வருது. யாரடா போடலான்னு சொன்னால் நானே பண்ணிடுறான்டான்னு சொல்லிட்டு பண்ணது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இந்த கொலையெல்லாம் யார் பண்ணது, இந்த சைக்கோ யார் பண்ணதுங்கிறக்கானே அவர் வந்து போனதுனால எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆக்டிங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இப்பயும் சொல்கிறேன், விஜய் ஆண்டனி சார் நீங்கள் வந்து அக்கா பையனுக்கான தான் படம் எடுத்து இது உங்கள் படமே கிடையாது, நாங்கள் நம்பவே மாட்டோம்.